பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் ஃபைட்டர். சித்தார்த்தோட டைரக்ஷன், அன்கித் அண்ட் சஞ்சித்தோட மியூசிக். தீபிகா படுகோன், ரித்திக் ரோஷன் மற்றும் பல படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி, புல்வாமா அட்டாக்ல நம்மளுடைய சோல்ஜர்ஸ் இறந்துருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட்டே அந்த புல்வாமா அட்டாக்கு பழி வாங்குற மாதிரி நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து போற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் ஃபைட்டர் படத்துடைய மொத்த கதையே. ஸோ தீபிகா படுகோனோட ஆக்டிங் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். படம் ஃபுல்லா நின்று பேசியிருக்காங்க. பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. நான் ரித்திக் ரோஷன் மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாம் அங்கங்க வந்து போறாங்க. பட் ஸ்டில் நம்ம கண் முன்னாடி நிக்கிறது தீபிகா படுகோன் மட்டும்தான். பட் ரித்திக் ரோஷன் அவர் வந்து விண்டேஜ் ரித்திக் ரோஷன். நம்ம எப்ப பார்த்தாலுமே அவர் மேல இருக்கக்கூடிய நமக்கு குறையவே குறையாது. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து கிஷ் படத்துல எப்படி பார்த்தோமோ அதே வைப்போடு தான் நான் அவர் பர்சனலா இந்த படத்துல நான் பார்த்தேன். ஸோ ஓவராலா இப்போ வந்து மியூசிக் ஆகட்டும் இல்லை அங்க கூட ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே லேக் இல்லை. வந்து நீங்க வந்து என்ன ஸ்டோரி பிளாட் எடுத்தாலுமே ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரியே இல்லாம ஒரு படத்துக்கு வந்து அப்ளாஸ் வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டுக்கு ரொம்ப ஒரு கான்பிடென்ஷியலான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒன்லைன். ஸோ புல்வாமா அட்டாக்கு பழி வாங்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா கையாள வேண்டியது இருக்குது. அது எல்லாமே சித்தார்த் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ டெக்னிக்கல் டீம் உடைய ரொம்ப அழகா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நல்லாவே தெரியுது. ஸோ ஓவராலா இந்த படத்துல பெரிய லேக் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக எதுவுமே படல. நீங்க வந்து தாராளம் இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ கிட்ஸ்ல ஆரம்பிச்ச யங்ஸ்டர்ஸ் இருந்து எல்லாருமே இந்த படத்தை விரும்பி பார்க்க போன படமா தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்குற ரேட்டிங் 4/5. இதே மாதிரி வேற எப்படி நான் சந்திக்கிறேன்.